ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 100% ஒரு வில்லேஜ் பேஸ்டு பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இப்போது இது வில்லேஜ் பேஸ்டு பிஸ்னஸ்னால் அப்போது நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களாம் யாரும் இதை பண்ண முடியாதானா? கண்டிப்பாக பண்ண முடியும். பட் சிட்டி டு நீங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து ஒரு சிட்டியில் கொண்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் ப்ராப்பராக சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிட்டியிலேருந்தும் பண்ண முடியுங்க. இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ். ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களால் வந்து மாதம் ஒரு 1,00,000 மேலே தாராளமாக earn பண்ண முடியும். இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுங்கள்லையும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது வந்து இந்த கொக்கோ பீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கோ பீட், அதாவது ரா கொக்கோ பீட்டை எப்படி கொக்கோ பீட் பிளாக்ஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மூலயமா ப்ராஃபிட் earn பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கொக்கோ பீட் அப்படின்றது என்ன? அது இந்த தேங்காய் கழிவுகள், அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்கும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற அந்த நார், அந்த ஒரு நார்லேருந்து அந்த ரா கொக்கோ அந்த பவுடர் வரும். அதில் நிறைய வந்து மேட்ச் பண்ணுறாங்க, கயிறு பண்ணுறாங்க, ஸ்க்ரப் பண்ணுறாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அக்ரிகல்ச்சர்லேயும் ஃபார்மிங்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த மாதிரியான கொக்கோ பீட் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்ஸாக கொடுக்கும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பவுடராக யூஸ் பண்ணுறத விட நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இன்டோர் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மண்ணை காட்டிலும் கொக்கோ பீட் போடும்போது அதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. பூச்சிகள் சீக்கிரம் அரிக்கிறது இல்லை. அதே போல் தண்ணி டெய்லி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு டெம்பரேச்சரை அதை மெயின்டைன் பண்ணி நல்லாவே பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுது. அதனாலேயே எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப பெரிய இடத்த வந்து இந்த கொக்கோ பீட் வந்து பிளாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ஹோல்சேலில் வெறும் ஒரு 7 ரூபாய்க்கு வாங்கி எப்படி வந்து 350 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் இதை சேல்ஸ் பண்ண முடியும், எங்கெல்லாம் இதுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி எலாபரேட்டாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஹை குவாலிட்டியான இந்த கொக்கோ பீட் பெல்லட்ஸு, அதாவது பிளாக்ஸு, இது வேணும் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த கொக்கோ பேக் 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரா மெட்டீரியல் பவுடர்ஸில் கிடைக்கும். அதுக்கப்புறம் மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லேயே மேனுவல் மிஷின்ஸ் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸ் மூலயமா நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து கொக்கோ பீட் பிளாக்ஸ் வந்து எடுக்க முடியும். அதை வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணணும். இதுக்கு நிறைய ப்ராசஸ் இன் பிட்வீனில் இருக்குது. அந்தோடைய ப்ராசஸ்ஸு எப்படி இந்த கொக்கோ வந்து பிட் பண்ணுறது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு ட்ரைனிங் தேவை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் அஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோக்னட்டோட இந்த கொயர் பவுடர், இதுக்கு வந்து நிறைய வந்து வேல்யூ, அதாவது கெமிக்கல்லேருந்து நம்ம அந்த கொக்கோவை எடுக்கிறத விட நம்ம ஆர்கானிக்காக பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு லைசன்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரா கொக்கோவை எப்படி இந்த பிளாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட் earn பண்ணுறோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய வேரியன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன சைஸும் இருக்குது, 30 mm, 40 mm, 50, 60, 70, 80, இந்த மாதிரி பெரிய சைஸாகவும் இருக்குது. இதை வந்து மெயினாக நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டாக பண்ண போகிறீங்க, ஒரு லோக்கல் பிஸ்னஸாக சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த ட்ரிபிள் வாஷ்டு மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பெலட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸு, அதில் இருக்க எக்ஸஸ் சால்ட்டு, இது எல்லாமே எடுத்துகிட்டு எப்படி ஒரு கார்டன் பிளான்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண. ஏன்னா நம்ம கொக்கோ பீட் அப்படின்றது ஒரு பிளான்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த பிளான்ட்டை க்ரோத்துக்காக தான் இதை நம்ம போடுறோம். ஸோ இதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ் எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாத மாதிரி இதை மேக் பண்ணால் தான் அதோடைய யூஸே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கொக்கோ பீட்டை நம்ம பண்ணணும். மெயினான பெனிஃபிட்ஸே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சாயிலோட ஸ்ட்ரக்சரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இம்ப்ரூவ் பண்ணுமா. ட்ரைனேஜ், அதோடைய சில மண்ணுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா களிமண்ணில் வளரவே வளராது செடி அப்படின்வாங்க. அதே போல் இருக்கலாக இருக்கிற மண்ணுலேயும் நமக்கு வளராது, ரொம்ப லூமி சாயில்னுவாங்க, அந்த மாதிரி மண்ணுலேயும் வளராது. அந்த மாதிரி இடத்துலலாம் கொக்கோ பீட் மூலயமா வந்துட்டு பிளான்டிங் பண்ணி ஃபார்மிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் ரூட்டோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் வந்து அங்கங்கே வந்து சதன்னு அந்த தண்ணி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணினால வேர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த கொக்கோ பீட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட, இது ஈஸியாகவே யூஸும் பண்ண முடியும். இது இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் எங்கே வேணாலும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பீட் பிளாக்ஸாகவே தான் ஃபுல்லாகவே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கொக்கோ பிளாக்ஸை பார்த்திங்க அப்படின்னா உதுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் கூட சாயிலில் மிக்ஸ் பண்ணியும் நிறைய இடத்துல வந்து யூஸ்
யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் ரா கொக்கோ பீட் பார்த்திங்கன்னா 7 rupeesக்கு per kg கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கொக்கோ பிளாக் பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 kg பிளாக்காக தான் ஒரு இது நம்மளால் வந்து பிளாக் ப்ரெஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு ஆவரேஜாக ஒரு 5 kg வரைக்கும் நீங்கள் ஒரு கொக்கோ பீட் பண்ணுறீங்க அப்படின்னா 350 rupees வரைக்கும் உங்களால் வந்து வெளியே சேல்ஸ் பண்ண முடியும். வெறும் ரா மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் ஆகும். ஆனால் உங்களுக்கு மிஷினரி, லேபர், உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் உங்களுடைய கடையோடைய வாடகை, ஏன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் பிளேஸாவது வேணும் இந்த மிஷின்லாம் போட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இது வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய லைசன்சிங் எல்லாம் வாங்கிக்க முடியும். ஆனால் சிட்டியில் இருக்கீங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுனால வேறு யாருக்காவது இடைஞ்சலா இல்லை பொல்யூஷன் எதுனா க்ரியேட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக எடுத்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் வந்து எல்லா காஸ்ட்டும் போக உங்களால் 250 rupees வரைக்கும் பர் பிளாக் வந்து எடுக்க முடியும். ஒரு மாதத்துக்கு ஒரு 500 பிளாக்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே 1,25,000 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். இதில் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளே பார்த்துக்கணும். ஸோ டெலிவரி பண்ணுறது, ப்ராடக்டை, ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வர்றது. இப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், 350 rupees இல்லை 200 இல்லை 100 rupees கூட கொக்கோ பீட் கிடைக்குது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கிடைக்கிது தான். அதோட குவாலிட்டி, அது ஆர்கானிக்காக, அது எப்படி மேக் பண்ணுறாங்க, அது ட்ரிபிள் வாஷ்டு மெத்தடா, இந்த மாதிரி நிறைய பேசஸ் இருக்குது. அதை பொறுத்து தான், அந்த குவாலிட்டி பொறுத்து தான் ப்ரைஸிங் அப்படின்றது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மாறும். அதை வச்சு தான் இந்த 350 rupeesன்றதை நான் உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்கிறேன். இது மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய இடத்துல, அதாவது ஹோட்டல்ஸில், கார்மெண்ட்ஸில், அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸு, ஷாப்ஸு, மேனுஃபேக்சரிங் பிளான்ட், மிஷினரி. இப்போது வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் யோசிப்பீங்க கொக்கோ பீட்டுக்கும் கார்மெண்ட் ஷாப்புக்கும் பில்டிங் மெட்டீரியல் ஷாப்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இருக்குங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா மார்க்கெட்டிங் இன்க்ளூடிங் ஃபார்ம்ஸு, ரெஸ்டாரண்ட், ஹோம் யூஸ், ரிட்டைல், இந்த மாதிரி எல்லா இடத்துங்களையுமே பார்த்திங்கன்னா ஒன்லி பிளான்ட்டுக்காக மட்டும்தான் இது க்ரோத்துக்காக போடுறதுன்னு கிடையாது. கொக்கோ பீட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கம்பெனி இருக்குன்னா மொத்தமாக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அந்த ஆயில் ஸ்பெல்லுன்றது கீழே ஃபுல்லாக ஊற்றி இருக்கும், ஒழுகி இருக்கும், அது வழுக்கும். அதில் நிறைய துணி போட்டாலும் அதை ஃபுல்லாக ப்ராப்பராக சக் பண்ண முடியாது. அந்த திருப்பி அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த கொக்கோ பீட் பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேட் மாதிரியே பண்ணுவாங்க. அந்த மேட் மாதிரியே பண்ணாங்கன்னா ஆயில் அந்த பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல போடும்போது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 weeks வரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ண முடியும் அந்த ஆயிலை வந்து கொக்கோ பீட்னால. அது வந்து அந்த ஆயிலை அப்சர்வ் பண்ணி தேக்கி வச்சுக்கும். அதனால நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. அதுக்காக தான் அந்த மாதிரியான கம்பெனி மிஷினரிஸ் வச்சுருக்கிற இடத்துல நம்ம ரிப்பேர் ஷாப்ஸில் கண்டிப்பாக வந்து நிறைய ஆயில்ஸ் வந்து லீக்கேஜ் இருக்கும். நமக்கு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு அந்த அந்த க்ரீஸி அந்த இதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொக்கோ பீட் யூஸ் ஆகும். அதனால தான் அங்கே போடுவாங்க. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்மெண்ட் ஷாப்ஸ்லலாம் நிறைய இடத்துங்களில் வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜிலான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பட்டாலே வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொக்கோ பீட் மேட்ஸு இந்த மாதிரியெல்லாம் போடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல டேமேஜஸ் வந்து தவிர்க்க முடியும். அது போட்டாலும் உடையாது அந்த இடத்துல. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபார்மிங் இடத்துல ஒரு வந்துட்டு என்ன சொல்கிறது, சிக்கன் ஃபார்ம்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னும் போது அந்த கோழி குஞ்சுகள் அந்த முட்டை நம்ம போடுது, அது கீழே விழுந்து உடையாத இருக்கிறதுக்கு அந்த மஞ்சின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பர்பஸ்க்காகவும் இந்த கொக்கோ பீட் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாகும். ரேபிட் ஃபார்ம்ஸில் யூஸ் ஆகும். ஆட்டு பண்ணையில் அந்த கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா தேக்க வச்சுட்டு ஒரு சதன்ற ஒரு என்விரான்மெண்ட்டில் அந்த எதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகி டிசீஸ் எல்லாம் வரக்கூடாது. இந்த கோழிகள் வளர்க்கும் போது, ரேபிட் வளர்க்கும் போது, இந்த மாதிரியான பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கொக்கோ பீட்டில். இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். நான் வந்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே இந்த இன்கம் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்க்கு, மிஷினரிஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2 weeks ஒன்ஸே நல்ல ப்ரொடக்ஷனே அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான இன்கம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 lakh வரைக்குமே உங்களால் earn பண்ண முடியுங்க இந்த பிஸ்னஸில். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.